எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11. விசுவாசத்தை குறித்ததான போதனைக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு ஒரு வேத பகுதி வந்து இந்த எபிரேயர் 11 அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விசுவாசத்தை குறித்ததான ரொம்ப தெளிவான விளக்கம், அதற்கான உதாரணங்கள் நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு தியரியை ஃபஸ்ட்டு ஒரு தியரியை காமிச்சு அதில் அதனுடைய அப்ளிகேஷன் எப்படிப்பட்டது அப்படின்றத காமிச்சு அதோடைய ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறோம் அப்படின்றத காமிக்கிறது மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டாக்ட்ரின், அந்த தியரியை நமக்கு ரொம்ப தெளிவாக விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம் அப்படின்ற டெஃபினிஷனை நமக்கு கொடுத்துட்டு, விளக்கத்தை கொடுத்துட்டு, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே அப்படின்ட்டு. இந்த விசுவாசம் முதல்ல எங்கே பயன்படுத்தப்படுச்சுன்னா, கர்த்தர் வந்து இந்த சர்வத்தையும் சிருஷ்டிக்கும் பொழுது பயன்படுத்தினது இந்த விசுவாசத்தை தான். விசுவாசம்ன்ற அந்த ஒரு காரியத்தை பயன்படுத்தி நாம் காண்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறாரு. எதிலிருந்து சிருஷ்டித்திருக்கிறார்னா, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். இங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ இதுவே மோர் தென் எனஃப். இதுவே நம்முடைய விசுவாசத்தை நம்ம செயல்படுத்துகிறதுக்கு இந்த ஒரு வசனமே போதும், இந்த ஒரு வார்த்தைகளே போதும். நாம் காண்கின்ற யாவுமே சிருஷ்டிக்கப்பட்டது விசுவாசத்தின் மூலமாக தான் அப்படின்றது நமக்கு புரியுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமைகள், வெறுமைகள், தேவைகள், எல்லா காரியங்களையும் நாம் சரி செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும்னா, அதுக்கு மந்திரிச்ச எண்ணெயோ வேறு எதுவும் அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. ஒன்று விசுவாசம். அது நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். அதுதான் இந்த நிருபத்தினுடைய கோர் கான்செப்ட். இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த நிருபத்தில் இந்த ஆசிரியர் வந்து முழுமையாய் சொல்லிட்டு கடைசியாக 10ஆம் அதிகாரத்தில் தான் அந்த 38ஆம் வசனத்தில் அதனுடைய சாராம்சத்தை ஆரம்பிக்கிறாரு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமும் இந்த புதிய உடன்படிக்கையில் வாழ்கின்ற நாம, புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் வாழ்கின்ற நாம கெட்டு போக பின்வாங்குகிறவராக இராமல். இப்போ வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களாம் இருந்தாங்க, பழைய ஏற்பாட்டின் ஜனங்க வாழ்ந்தாங்க. இந்த பழைய ஏற்பாட்டின் ஜனங்க அவங்க நடத்தின எல்லா காரியமும், எல்லா விஷயமும், எல்லா செயலும் எதன் அடிப்படையில் இருந்துச்சுன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருந்துச்சு. எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான். ஆபிரகாம் வந்து தன்னுடைய ஒரே மகனை கொண்டு போயிட்டு பலிபீடத்தில் வச்சாருன்னா அதில் விசுவாசம் தான் வெளிப்பட்டுச்சு. ஏனோக்கு வந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டாருன்னா அதில் விசுவாசம் தான் நடந்துச்சு. எப்படி அதை நான் விளக்கி சொன்னேன், விசுவாசத்தை பயன்படுத்தி வரப்போகிற அந்த ரட்சிப்பை, மீட்பை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பயன்படுத்தி அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை அவர் இப்போ அணுக முடிஞ்சிச்சு. ரட்சிக்கப்படாமல் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போக முடியாது. இப்போ ஏனோக்கு போயிட்டாருன்னா இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எப்படி ரட்சிப்புன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான். ஏனோக்கு பிறந்து பல ஆயிரம் வருஷம் கழிச்சு தான் இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ எதிர்காலத்தில் நடந்த காரியத்தை விசுவாசித்து தேவனுடைய பிரசன்னத்தை அணுக முடிஞ்சிச்சு. அப்போ ஆபேல் பலி செலுத்தினதுலேருந்து ஏனோக்கு, நோவா, அடுத்தது வந்து நம்ம பார்த்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, முற்பிதாக்கள், இந்த இப்படிப்பட்ட முற்பிதாக்கள், அப்புறம் யோசுவாவின் காலகட்டத்தில் அவங்க எரிகோ பட்டணத்துக்குள்ளே போனதுலேருந்து எல்லாமே எதன் அடிப்படையில்னா விசுவாசத்தின் அடிப்படையில் தான். இது வரைக்கும் இதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இந்த ஆசிரியர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ விசுவாசம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோமர்கள் நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். இப்போ நம்முடைய ஆண்டவரை நம்ம இருதயத்தில் விசுவாசித்து நம்ம நாவினால் அறிக்கை செய்தால் நம்ம ரட்சிக்கப்படுறோம். ரட்சிப்புன்றது இப்படி தான். இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து மண்டையில் கை வச்சு இந்தா நீ ரட்சிக்கு போய் பெற்றுக்கோ அப்படின்னு கிடையாது. ரட்சிப்புன்றது பர்சனல், எப்போவுமே அதுதான். இது வந்து இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ரட்சிப்புன்றது அது பர்சனலாக நாம் செலக்ட் பண்ணுறது, நான் தேர்ந்தெடுக்கிறது. யாரும் வந்து கட்டாயப்படுத்தியோ யாரும் வந்து வலுக்கட்டாயமாகவோ உங்களை ரட்சிக்க வைக்க முடியாது.
நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் சரி, பல தலைமுறைகள் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் கர்த்தருக்கும் தனிப்பட்ட உறவு இல்லைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்புன்றது பர்சனலாக நான் எடுக்கின்ற முடிவு. நான் இந்த ஆண்டவரை பின்பற்ற போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இந்த ஆண்டவரை நான் பின்பற்றி இந்த ஆண்டவரை நோக்கி நான் பயணிக்க போகிறேன். இவர் தான் எனக்கு ஆண்டவர், இவர் காட்டுற வழியில் நான் பயணிக்க போகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்லையும் இவரை நான் பிடிச்சிக்க போகிறேன், எல்லா காரியங்களையும் இவரை நான் சார்ந்து இருக்க போகிறேன், இவருக்கு நான் மகிமையாக வாழ போகிறேன். ஏன்னா நித்தியம்னு ஒன்று இருக்குது, நித்திய மீட்புன்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கையில் நான் நித்தியமாக வாழணும்னா இதுதான் வழி, இந்த வழியில் நான் போகிறேன் அப்படின்ற சத்தியத்தை கேட்டு அது நம்ம உணர்ந்து அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்கிறோன்னா என்ன, அது வெளியரங்கமாக நம்ம பகிரங்கமாக நம்ம சொல்கிறோம், பகிரங்கமாக நம்ம செய்கிறோம், சில காரியங்களை செய்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்படுறோம். அப்போ நீதி உண்டாகணும். இப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பானோன்னா யாரையோ பற்றி பேசுது, நான் நீதிமான் கிடையாது, நான் ரொம்ப அந்த அளவுக்குலாம் நீதிமான்லாம் கிடையாது, இது யாரோ பற்றி பேசுது நம்ம நினச்சிடக்கூடாது, நம்மளை பற்றி தான் பேசுது. விசுவாசத்தினால தான் நீதிமான். இந்த நீதிமான்னும் போதே அது ஏதோ நம்முடைய நற்செயல்கள் மூலமாய், நற்கிரியைகள் மூலமாய், நற்காரியங்கள் மூலமாய் நாம் ஏதோ நல்ல நடத்தை நடந்து இந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றது கிடையாது. நீதிமான் அப்படின்னாலே அங்கே ஒன்றே ஒன்று என்னென்னா, அது ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தினது. இப்போ ஆண்டவர் நம்ம நீதிமானாய் மாற்றினதுனால நீதியின் கனிகளை நாம் வெளிப்படுத்தணும். யாக்கோபு சொல்கிறார்ல, நீதியின் கனியானது சமாதானத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது, நமக்குள்ளாக அது விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கனி, இந்த ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்பொழுது எல்லாவற்றையும் நம்ம அந்த கனிகளை, அந்த கனிகள் கிடையாது, கனி, அந்த ஒரு கனியில் இருக்கிற அந்த 9 காரியங்களை நம்ம வெளிப்படுத்துகிறோம். மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்ட்டு வருது, ஆனால் ஆவியின் கனியோ அப்படின்ட்டு நமக்கு கலாத்தியரில் வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்கிறாரு, அது உங்களுக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த கனி அப்படின்ட்டு. எப்படி ஒரு பழத்தை மண்ணில் போயிட்டு விதைச்சோம்னா அது அப்படியே மண்ணோடு மண்ணாக மக்கி அது மடிஞ்சு அது வேர் விட்டு அது முளைச்சி எழும்பி அது கனிகளை தருகிறது போல், இந்த விசுவாசம்ன்றது, இந்த சத்தியம்ன்றது நமக்குள்ளாக போய் நமக்குள்ளாக கலந்து நமக்குள்ளாக அது ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து இப்போ அது வெளிப்பட போகிறது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அவர் அநேக விஷயங்களை உவமையாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இங்கே விஷயம் பலன் தர்றது தான் விஷயம். நமக்குள்ளாக நம்ம கேட்கிற சத்தியம் நமக்குள்ளாக கலந்து அது பலன் தருகிறதா? இப்போ பலன் தரலன்னா என்ன பண்ணுவோம்? சுத்தப்படுத்தணும். ஏதோ பிரச்சனை, ஏதோ அங்கே பிரச்சனை. விதையில் பிரச்சனை கிடையாது, ஏன்னா விதைன்றது தேவனுடைய வார்த்தை, இதில் பிரச்சனையே வராது. அப்போ ஒருவேளை பலன் தரல, பலன் இல்லை, என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா காரணம் என்னன்னா நாம் நல்ல நிலமா இல்லை. அப்போ பலன் தரும் அளவுக்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி நல்லா பண்படுத்தி தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வேரூன்ற செய்யும் அளவுக்கு நாம் பக்குவம் அடையும் பொழுது இப்போ வார்த்தைகள் என்ன பண்ணுது, நமக்குள்ளாக கலக்குது. இந்த விதைகள் என்ன பண்ணுது, பலன் தருது. அதான் சொல்கிறாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். காதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கேளுங்க அப்படின்ட்டாரு. அப்போ ரொம்ப முக்கியம், நம்முடைய விசுவாசம்ன்றது நமக்குள்ளாக போய் இப்போ நம்மோடு கூட கலந்து இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்குறோம். இதெல்லாம் இப்போ இப்படிப்பட்ட உதாரணங்களை நம்ம பார்க்குறோம். ஆபேலுடைய உதாரணம் பார்த்தோம், ஏனோக்கின் வாழ்க்கையில் நடந்த உதாரணங்களை பார்த்தோம், நோவா காலத்தில் நடந்த உதாரணங்களை பார்த்தோம், ஆபிரகாமின் காலத்தில் நடந்த உதாரணங்களை பார்த்தோம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அப்புறம் மோசேயின் காலகட்டத்தில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம்.
இப்போ 40 வருஷம் அவங்க ஜனங்க எப்படி பயணிக்கிறாங்கன்றதை பார்த்தோம். இப்படி எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவராயிராமல் நம்முடைய ஆத்மா ஈடு ஏற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ நாம் நித்தியத்தை அடையணும், நித்திய மீட்பை அடையணும், நித்திய வாழ்வை அடையணும், இந்த நித்தியத்திற்கு நேராக நம்ம பயணிக்கணும், அந்த வாழ்க்கையை நம்ம ருசி பார்க்கணும். அப்படின்னா ஒரே காரியம் என்ன? விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். வேறு எதை வச்சு நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்முடைய விசுவாசத்தை மூலமாக தான் தேவனை பிரியப்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம விசுவாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம அறிவிக்கிறோம். இந்த தேவனை தான் நான் பின்பற்றுகிறேன், இவர் தான் என் ஆண்டவர், இவர் தான் என் தெய்வம், இவரை தான் நான் சார்ந்து இருக்கிறேன், இவர் மட்டும்தான் எனக்கு துணை, இவர் தான் எனக்கு ஒத்தாசை, இப்படின்ட்டு நம்ம நிறைய காரியங்களை மறைமுகமாக அறிவிக்கிறோம். இது ஒரு ஹோல் பேக்கேஜ் மாதிரி. இதுக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம சொல்லிடுறேன், ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம விசுவாசிங்கன்னு சொல்லிடுறோம், விசுவாசிங்கன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஆனால் இந்த விசுவாசத்துக்குள்ள பல காரியங்கள் அடங்கியிருக்கு. பல விஷயங்களை மறைமுகமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தெரியப்படுத்துறீங்க இந்த உலகத்திற்கு. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்தில் விசுவாசிக்கும் பொழுது, நான் இந்த தேவனை தான்டா நான் விசுவாசிக்கிறேன், இவர் தான்டா எனக்கு சப்ளையர், இவர் தான் எனக்கு எல்லா ப்ரொவைடர், எனக்கு இவர் தான் இவர்கிட்ட எல்லா விதமான ப்ரொவிஷனும் எனக்கு வருது, எல்லா தேவைகள் இவர் மூலமாக தான் எனக்கு சந்திக்கப்படுது அப்படின்ட்டு நிறையா காரியங்கள் நம்ம மறைமுகமாக சொல்கிறோம். இதில் நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த ஜனங்களே பார்த்திங்கன்னா இந்த காரியங்கள் யாவற்றையும் மறுபடியும் திரும்ப கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் பண்ண பிரசங்கத்தில் இதே போல தான் முழுவதுமாக சொல்கிறாரு. எல்லா காரியங்களையும் ஒன்று அப்படியே முழு விஷயத்தையும் சொல்லி கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் கொலை செய்த இந்த இயேசுவை பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. அதே மாதிரியான பிரசங்கத்தை இவர் பண்ணிவிட்டு, இந்த தேவகுமாரனை நான் பார்க்குறேன், வானங்கள் திறந்து இருக்கிறதையும் தேவகுமாரன் எழுந்து நின்று என்னை வரவேற்கிற ஆயத்தமாக இருக்கிறத காண்கிறேன் அப்படின்ட்டு கடைசியாக அவர் இந்த வார்த்தையை சொல்லி அப்புறம் கல் எறியப்பட்டு முதல் இரத்த சாட்சியாக மறிக்கிறார். இப்படி இந்த எபிரேய ஜனங்களுக்கு தெரிந்த சில காரியங்கள் இவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப ரெலவெண்ட்டாக நிறைய விஷயங்களை மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ப்ராபப்ளி இந்த எபிரேய திருச்சபையில் இருக்கிற ஜனங்களில் சில பேர் இயேசு கிறிஸ்துவை கண்ணார டைரெக்டாக கூட பார்த்துருக்கலாம், அவர் செய்த அற்புதங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் அந்த ரட்சிப்புன்றது வரல. எப்போ இவங்க இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு சத்தியத்தை கேட்டு வரும்பொழுது நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இந்த எபிரேய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. இவங்களுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, பிலாத்துக்கு முன்பாக மறுதளித்தவங்க, இவர் தான் மேசியான்னு தெரிஞ்சு இது பண்ணும் பொழுது, வேணாம் இவரே எங்களுக்கு வேணாம், இவர் பார்த்தா அரசியல் விடுதலை தருவாருன்னு பார்த்தா இவர் வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு, வேற என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இந்த மேசியா எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இவர் ராஜ்யத்தை பிடிப்பாருன்றதுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க? கழுதையிலலாம் வச்சு கூட்டு போனாங்க. அந்த கோவர கழுதையில் வச்சு கூட்டு போகிறதுக்கெலாம் நம்ம இந்த குருத்தோலை ஞாயிறில் அந்த செய்தியில் நான் தெளிவாக சொன்னேன். அப்போ உங்கள் ராஜாவா ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த ராஜாவா அவர் இல்லைன்னொன்னே அவரை கொலை செய்ய ஒப்பு கொடுத்தாங்க. அதே ஜனங்களில் சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த எபிரேய திருச்சபையில் அதே ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ முதல் அந்த தலைமுறையாக கர்த்தருடைய சீஷர்களாக இருந்தவர்கள் கேட்ட சத்தியத்தினால இவங்க ரட்சிக்கப்படுறாங்க. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் எழுத நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் எபிரேயர் 2:3 எடுத்து வாசித்து பாருங்களேன். இப்போ இந்த சத்தியம் எப்படி அவங்களுக்கு வந்துச்சா? எபிரேயரில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லுது ரொம்ப தெளிவாக? முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, யார்கிட்ட அறிவிச்சாரு? தன்னுடைய சீஷர்கள்கிட்ட அறிவிச்சாரு. இந்த சீஷர்கள்ட்ட கர்த்தர் அறிவிச்சு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே, கர்த்தரிடத்தில் கேட்டவர்கள் யாரு? அந்த சீஷர்கள் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். இப்போ கர்த்தரிடத்தில் கேட்ட இந்த சத்தியத்தை
இப்போ இவங்களுக்கு உறுதியாக பற்றி கொண்டாங்க. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 10ல் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்து சில கட்டளைகளை கொடுக்குறாரு. அதில் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இப்போ எப்படி போகணும் அப்படின்றத அடுத்து சொல்கிறார். ஃபஸ்ட்டு எங்கே போங்க? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்கிட்டத்தில் முதல்ல போங்க. எடுத்தோடனே நீங்கள் வந்து வெளியில் பிரயாணம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பண்ணாதீங்க. முதல்ல இதை இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்றாரு. இப்போ இஸ்ரேல் வீட்டார் இடத்துல போங்கன்னு சொன்னது தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதுக்கப்புறம் இவங்க காத்திருந்து அந்த 50ஆவது நாளில் பெந்தெகோஸ்தே நாளில் இவங்க என்ன பண்ணுறாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறாங்க. அன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அன்னைக்கு ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படி அந்த சீஷர்களுடைய தொகை பெருகிக்கிட்டே இருக்குது. ஏன் இது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஸ்ட்ரென்தன் ஆகிட்டாங்கன்னா இப்போ 2 பேர் போகிற இடத்துல 20 பேர் போவாங்க. இப்போ 2 பேர் எத்தனை இடத்துக்கு போக முடியும் அப்படின்றத விட 20 பேர் எத்தனை இடத்துக்கு போயிடலாம். இப்போ 200 பேர் எப்படி எவ்வளோ பேர் சந்திக்கலாம். இப்போ எடுத்தோன்னே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எல்லாம் பல தேசங்கள்லேருந்து வந்தாங்க. நம்ம அந்த கூர்த்தோலை ஞாயிறுகள், இந்த குட் ஃப்ரைடே அந்த டைம்லலாம் இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். எத்தனை லட்சம் ஜனங்கள் அந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்லாம் நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அப்போ இப்படி உலகமெங்கும் சுவிசேஷம் பரவுறதுக்கு ஒரு மூல காரணமாக என்ன அமைஞ்சிருக்கு, இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு, இந்த காரியங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே நமக்கு தெளிவாக நமக்கு புரியுது. அப்போ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எபிரேயரில் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இப்போ இந்த சீஷர்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. யாரும் இந்த எபிரேய ஜனங்களுக்கு அறிவிக்கிறாங்க. அதை இவங்க கேள்விப்படுறாங்க. அதை கேள்விப்பட்டு இப்போ அடுத்தது 4ஆம் வசனத்தில் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். இப்போ ரட்சிப்பை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறார். இந்த ரட்சிப்புன்றது எப்படி ஏற்படுத்தப்பட்டுச்சு? ஆண்டவர் மூலமாக அறிவிக்கப்பட்டு யாருக்கு அறிவித்தார்? சீஷர்களுக்கு அறிவித்தார். இந்த சீஷர்கள் முதலாவது காணாமற் போன ஆடுகளாகிய இந்த இஸ்ரவேல் வீட்டாருக்கு அறிவிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மூலமாக இந்த சத்தியத்தை கேள்விப்பட்ட இந்த ஜனங்க இப்போ ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி இவங்க வாழ்க்கையில் அடையாளங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது. இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கெங்க யார் மூலமாக நடந்துச்சுன்றதை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் தான் வந்து இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் இந்த அப்போஸ்தலர்கள் நடப்பிச்சாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமக்கு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காண்பித்து கொடுக்குறார். அப்படி இந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவித்து சத்தியத்தை போதிச்சு இவங்க சத்தியத்தில் வளரும்படியாய் இவங்க அறிந்த சத்தியத்தில் இவங்க தேரும்படியாய் வளரும்படியாய் இந்த நிருபம் என்ன பண்ணப்படுது, எழுதப்படுது. இதில் குறிப்பாக 5 எச்சரிப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 5 எச்சரிப்புகள் ரொம்ப தெளிவான எச்சரிப்புகளாக இந்த நிருபம் முழுக்க நமக்கு வருது. 4 எச்சரிப்புகளை பார்த்துருக்குறோம் இல்லை, 4 விதமான 4 இடங்களில் எச்சரிப்பு வருது. முதலாவது 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் முதல் எச்சரிப்பு. அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் விலகுவதால் ஏற்படும் ஆபத்து. அந்த விலகுதல் அப்படின்றத எதோட கூட மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அன்றைக்கெலாம் பாய்மர படகு தான் இருந்துச்சு, அந்த மாதிரியான கப்பல்கள் தான் இருந்துச்சு. அதை டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த துறைமுகத்தில் அந்த பாய்மர கப்பல்களை ஒரு கயிறை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கயிறு அவிழ்ந்துருச்சு அப்படின்னா அந்த படகு அதோடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. எந்த விதமான கண்ட்ரோலும் இருக்காது, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா காற்று அடிக்கிற திசையில் அது வாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்ருக்கோம். இது மற்ற படகுகளை சேதப்படுத்த ஆரம்பிச்சிடும். எந்த பக்கம் காற்று அடிக்குதோ, எந்த பக்கம் கடல் அலைகள் நீரோட்டம் போகுதோ அந்த அளவுக்கு அது சின்ன பின்னமாக அது சிதறடிக்கப்பட்டு போயிருக்கும். அப்போ நீங்கள் இறுக கட்டப்பட்டிருக்கீங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தில் கட்டப்பட்டிருக்கீங்க. இந்த இதிலிருந்து நீங்கள் விலகி போனீங்கன்னா காற்றில் அடிக்கப்பட்டு போகிற அந்த படகை போல் உங்கள் வாழ்க்கை போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள்
அதிலேருந்து இது பண்ணிடாதீங்க, அதுலேருந்து விலகி போயிடாதீங்க அப்படின்ட்டு முதலாவது எச்சரிப்பில் சொல்கிறாரு. ரெண்டாவது எச்சரிப்பு 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற எச்சரிப்பு. அதில் விசுவாசம் இல்லாமனால் இருப்பதனால ஏற்படுற ஆபத்தை பற்றி சொல்கிறாரு. திருப்பி 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும், அதாவது ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு தன்மை, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா ஏற்படுற ஆபத்தை பற்றி அந்த எச்சரிப்பில் நமக்கு இந்த ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாரு. கடைசியாக நம்ம பார்த்தோம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்தில் வரைக்கும், துணிந்து நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிறீங்க, சத்தியத்தை அறிகிறீங்க, துணிந்து நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னா அதனால் வர ஆபத்து என்னன்றதை இந்த வசனங்கள் நமக்கு காமிக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் 12ஆம் அதிகாரத்தில் 25லேருந்து 29 வரைக்கும், இது தேவனை மறுதளிப்பதனால வர ஆபத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்படி 5 விதமான எச்சரிப்புகளை கொடுக்குறாரு. எதுக்கு இந்த எச்சரிப்பு அப்படின்னா, இவங்க சீர்படுத்தப்படணும், இவங்க ஸ்திரப்படுத்தப்படணும், இவங்க பலப்படுத்தப்படணும், இவங்க நிலைநிறுத்தப்படணும், இவங்க கர்த்தருடைய நாள் பரியந்தம் அவங்க உறுதியாக இருந்து தேவட ராஜ்யத்தின் மக்களாக கிட்டி சேரணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. இதெல்லாம் நமக்கும் தான். நாம் இந்த வசனம் இந்த வருது இல்லை, இது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். ஏன்னா எங்களுக்கோ அப்படிலாம் சொல்லலை இவர். ஏன்னா இவ்வளோ தெளிவாக எழுதியிருக்காருன்னா கண்டிப்பாக யூத பின்னணி இல்லாமல் இதில் இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ தெளிவாக எழுத முடியாது. அப்போ யூத பின்னணியை சார்ந்தவர் என்ன எழுதியிருக்கலாம், ஈஸியாக எங்களுக்கோன்னு எழுதியிருக்கலாம். ஆனால் இவர் நாமோன்னு எழுதினதுனாலே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் சேர்த்து தான் இதை சொல்கிறாரு. அப்போ இந்த 5 எச்சரிப்புகளும் யாருக்கு? நமக்கு தான். இதில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு தான். இதில் சொல்லப்படுகிற சத்தியங்களை கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு இதில் ஒரு பிரதானமான ஒரு விஷயம் இங்கே அடங்கியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் இதை செய்ய முடியாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். 11ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். நான் ஆரம்பத்திலே இந்த எபிரேய நிருபத்தில் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை தேர்ந்தெடுத்துட்டு மற்ற எல்லாரையும் ஒதுக்குறவர் கிடையாது. இன்றைக்கி சில நேரத்தில் சிலர் அப்படி தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலில் அப்படி சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன ஆண்டவர்ன்றீங்க, அவர் ஒரு ஜனங்களை செலக்ட் பண்ணிக்கிறாரு, மற்ற ஜனங்கள் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைங்கள் இல்லைன்றாரு. இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நம்மள்கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் பைபிள் என்றைக்குமே அப்படி கற்று தந்ததே கிடையாது. வேத வசனத்தை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு தேசத்தினுடைய சரித்திரம் தான். அதுவே எவ்வளோ பெருசு இருக்குல்ல, அதுவே நம்ம படிக்க மாட்டோம். ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மனுஷனுடைய மூலமாய் வந்த அவர்களுடைய வாரிசு மூலமாக வந்ததே இவ்வளோ பெரிய புக்காக மாறிடுச்சு. இப்போ உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஜனங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம எழுதுனா அதெல்லாம் எங்கே போகிறது? அதான் நம்ம திரும்ப இந்த காட் அண்ட் த நேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு, காட் அண்ட் த நேஷன் சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக அவர் எழுதியிருப்பார். ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக கர்த்தர் எத்தனை ஜனங்களை எப்படிலாம் மற்ற ஜனங்களுக்கும் அவர் ஆண்டவர் என்பதை நமக்கு புரியுது. இப்போ மெல்கிசேதேக்கு யூத பின்னணியை சேர்ந்தவரா? அவர் ஆபிரகாமுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவர் கர்த்தருடைய ஆசாரியன். மோசேவின் மாமனர் அவரும் பார்த்திங்கன்னா யூத பின்னணியை சேர்ந்தவர் கிடையாது. ஆனால் அவர் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறாரு. காலேப், யோசுவா காலத்தில் இருந்தார்ல, நம்ம பார்த்தோம்ல, இந்த காலேப் இருக்கார்ல, இந்த காலேப் யாருன்னா அவர் யூதரே கிடையாது. அவர் ஒரு கேனனைட்ஸ், கானானிய பின்னணியை சேர்ந்தவர் தான். ராகாப் யார்? அவங்களும் ஒரு கானானிய பின்னணியை சேர்ந்தவங்க தான். இப்படி ரூத் யாருன்னா கானானிய பின்னணியை சேர்ந்தவங்க தான். நீங்கள் நம்ம பைபிளில் இவங்க பேரில் புக்குங்களே இருக்குது, ரூத்தின் பேரில் புக்கு இருக்குது. அப்படி இந்த கானானிய பின்னணியை சேர்ந்தவர்களுக்கு இவங்களும் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கர்த்தர் யாரையும் நீ போ, நீ எனக்கு பிள்ளையாக கிடையாது அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. அவர் மாம்சமான யாவருமே அவருடைய பிள்ளைகள் தான். அதான் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்னா இந்த அழைப்புன்றது உலகளாவியது. உலகம் முழுக்க இந்த அழைப்பு இருக்குது. உலகம் முழுக்க இந்த அழைப்பு சென்று சேர்ந்துருக்கு. எல்லாருக்குமான அழைப்பு. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னா, யார் இது எனக்கு தான்ப்பா இந்த அழைப்பு அப்படின்ட்டு பிடிச்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னா, இந்த அழைப்புன்றது உலகளாவியது, எல்லா மக்களுக்கும் உரியது. யார் இது எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏற்றுக்கொள்ளலாம்.
யார் இது எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அப்படின்ட்டு யார் முன் வந்து இதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குது. அப்போ கர்த்தர் வந்து ஒரு கூட்ட ஜனத்தை தேர்ந்தெடுத்துட்டு மற்ற எல்லாரையும் தள்ளி விடுகிறவர் கிடையாது. கர்த்தர் பொதுவாக எல்லாருக்கும் இந்த அழைப்பை கொடுக்குறாரு. யார் கர்த்தரை பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. அவங்க ஒரு நல்வழியில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நடப்பிக்கிறாரு. இப்போ இந்த 32ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிட்டார், ராகாப் வரைக்கும் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி சொன்னால் இதுவே ஒரு புக் ஆயிரும். 11ஆம் அதிகாரத்தையே இப்போ இதுவே கொஞ்சம் இங்கேயே வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிருஷ்டிப்பை பற்றி முதல் 3 அதிகாரங்களை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் காயின் ஆபேல் பற்றி பேசுகிறாரு, கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறாரு. அப்புறம் ஏனோக்கு பற்றி பேசிட்டு ஆபிரகாம் கிட்ட வரும்பொழுது நோவாலாம் முடிச்சுட்டு ஆபிரகாம் கிட்ட வரும்போது 12 அதிகாரங்கள் தான் முடிஞ்சிருக்கு. அப்புறம் ஆபிரகாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஒரு பெடல் அமுத்திட்டார். முற்பிதாக்களின் காலத்தை பற்றி பேசுகிறார். ஆதியாகமம் 12 50 வரைக்கும் ஒரு பகுதியை சொல்லிட்டார். அடுத்தது மோசே காலம்னு பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து உபாகமம் 34ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சு போயிடுச்சு. ஏன்னா அப்படி தான் சொல்லி ஆகணும், சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொன்றதையும் சொல்ல ஆரம்பித்தா செங்கடல் பிளந்ததுலேருந்து கற்பாறையிலேருந்து தண்ணீர் வந்ததுலேருந்து ஒன்றொன்றையும் சொல்ல ஆரம்பித்தா என்ன பண்ணுறது இல்லை, போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் சொல்லிட்டாரு, எல்லாமே விசுவாசத்தினால தான்ட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அப்புறம் யோசுவாவின் காலகட்டத்தில் நடந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு இப்போ நியாயாதிபதிகள் காலகட்டத்தில் நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இது வந்து நான் லீனியரில் சொல்கிறாரு. ஏன் வந்து இது வந்து குரோனாலஜிக்கலி ஆர்டர் கிடையாது, அது கால வரிசையின்படி இவர் இப்போ எப்படி இவ்வளோ நேரம் வந்து கால வரிசையின்படி சொன்னார். இப்போ ஆபிரகாம், அடுத்தது ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோவா, அதுக்கு முன்னாடி ஏனோக்கு, அதுக்கு முன்னாடி ஆபேல், இப்படி கரெக்டாக ஒரு குரோனாலஜிக்கலி ஆர்டராக வந்து என்ன பண்ணுது வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல இதுக்கப்புறம் வருது அப்படி ஒரு ஆர்டரில் சொல்ல அடித்து சொல்கிறாரு. கடன்னு தீர்க்கதரிசிகள் வரைக்கும் சொல்கிறாரு. நியாயாதிபதிகள்லேருந்து தீர்க்கதரிசிகள் காலங்கள், ராஜாக்கள் காலத்தில் ஃபுல்லும் அந்த எல்லாவற்றையும் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கிறாரு. பின்னும் நான் என்ன சொல்வேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமா? காலம் போதாது. அவர் காலமே போதாது. அதாவது காலம் போதாதுன்ட்டு அவர் எழுதினது என்ன சொல்கிறாருன்னா, என் வயசே பத்தாதுன்றாரு. நான் சாவர வரைக்கும் எழுதிட்டு இருந்தாலும் முடியாது. அதான் அங்கே அப்படி தான் சொல்கிறாரு, அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு. நான் என் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் நான் எழுதிக்கிட்டு இருந்தால் கூட எழுதி முடிக்க முடியாது. இதெல்லாம் பற்றி நான் விளக்க ஆரம்பிச்சேன்னா எங்கே போய் நிற்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு, காலம் போதாது. விசுவாசத்தினாலே மறுபடியும் வந்துடுச்சு. இந்த விசுவாசத்தினாலேன்றது எவ்வளோ முறை மறுபடியும் வருது பாருங்க. விசுவாசத்தினாலே மாத்திரமே இவங்க என்ன பண்ணுறாங்களா, ஒவ்வொரு காரியங்களாக அடுத்தது என்னென்ன செஞ்சாங்க. இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னார், விசுவாசத்தினாலே தேவனை அணுகினார் ஆபேல், விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் ஏனோக்கு, விசுவாசத்தினாலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய தொடங்கினார் நோவா, விசுவாசத்தின் முன்மாதிரியை நமக்கு காமிச்சார் ஆபிரகாமு, விசுவாசத்தினாலே அந்த முற்பிதாக்கள் எல்லாவற்றையும் அவங்க வாழ்க்கையில் நடப்பிச்சாங்க, விசுவாசத்தினாலே மோசே முடிவுகளை எடுத்தார். இப்போ கர்த்தரை பின்பற்றினா அதுக்கு ஒரு முடிவு, அது ஒரு செலக்ட் தானே. நான் இனிமேல் கர்த்தரை பின்பற்றுகிறேன் அப்படின்ட்டு ஒரு செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கும் மோசே செலக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அவர் வந்து பார்வோன் அரண்மனையில் அடுத்த ஒரு பார்வோனாக மாறுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவர் நினச்சிருந்தா அடுத்த பார்வோன் வரிசைகளில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி நாட் ஜியோவில் நம்ம அவருடைய சவப்பெட்டியை வச்சுக்கிட்டு இவர் தான்ப்பா மோசே, இவர் வந்து இவர் வந்து இஸ்ரேலிய பின்னணியை சேர்ந்தவர், ஆனால் அவர் பார்வோனாக மாறிட்டார் அப்படின்னு ஹிஸ்ட்ரி புக்கில் வேணால் அவர் பேரை படிச்சிருக்கலாம். ஆனால் இவர் அதை மேன்மையாக எண்ணாமல் அங்கே இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் சகல சாஸ்திரங்களையும் படித்தவர், எனக்கு இது வேணாம்பா, நான் தேவனுடைய பிள்ளைகளோட கூட துன்பத்தை அனுபவிக்கிறேன்ட்டு செலக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு நான் ஒரு ஓட்டாண்டியாக வாழல, அது வேறு விஷயம், அது நான் சொல்லிடுறேன். ஆபிரகாம்னோடனே ஒரு அழுக்கு ஜர்க்கினை போட்டுக்கிட்டு இல்லை ஒரு பெரிய ஒரு ஜமகாலத்தை போட்டுக்கிட்டு ஒரு தாத்தா நிற்கிற மாதிரி ஒரு பிக்சரு. மோசேனோன்னா அதே போல் அவர் வந்து ரொம்ப அப்படியே மோசேனோட ரொம்ப மோசமானவராக அப்படியே பாம்போல ஒரு ஆளை நமக்கு பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்களாம் பயங்கரமாக இருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், சும்மா ஓட்டாண்டி மாதிரி ஒரு இருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு அத்தனை லட்சம் ஜனங்க பின்னாடி வந்துட்டு இருக்க மாட்டாங்க. அட யாரா இவன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்க. அவர் எந்த அளவுக்கு ஆளுமை இருந்துச்சுன்னா
அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பேர் கீழ்ப்படுறான். ரைட்டுனா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட்டு, இல்லைனா அடி பொழந்து எடுத்துடுறாரு. கடைசியில் மோசையோட மாமனாரே சொல்கிறார், ஏன்பா தனியாக அவ்வளோ கஷ்டப்படுற, கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கோ, இதெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு கர்த்தருடைய பிள்ளையா அவர் வந்து சில ஆலோசனைகளை சொல்கிறாரு. அதை அவர் கேட்குறாரு. அப்போ நம்ம பிக்சரைஸ் பண்ணும்போதே கரெக்டாக பிக்சரைஸ் பண்ணணும். இந்த வெள்ளைக்காரன் எடுத்த படத்தை வச்சு நம்ம பிக்சரைஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு மோசேன்னு படிக்கும்பொழுதே அந்த ஒரு மாதிரி ஒரு இதில் என்னென்ன ஒன்றுனா, ஆபிரகாம்னா கருப்பு ஜம்ம காலத்தை போட்டுருவாங்க, மோசேனா ஒரு சாம்ப கால ஜம்ப காலத்தை போட்டுருவாங்க. மோசேன்னு படிக்கும்போது நமக்கு அதுதான் வருது. அதை அழிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம பிக்சரைஸ் பண்ணணும், அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்றத பிக்சரைஸ் பண்ணணும். கர்த்தரை நம்பினவங்க ஒரு நாளும் தாழ்ந்தெல்லாம் போல. அவர் மோசே வந்து ஒரு பார்வோனாக வந்திருந்தாருன்னா கூட இவ்வளோ ஒரு மகிமையாக அவர் இருந்திருப்பாரான்றது டவுட்டு தான். அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமையாக அவரை பயன்படுத்தினார். அதுதான் பாருங்கள். ஏன்னா நான் நினைப்பேன், எதுக்கு வந்து மோசேவுடைய சரீரத்தை கர்த்தரே வந்து அந்த விஷயத்தை செய்யணும். அந்த அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பரியல் சர்வீஸை வந்து கர்த்தரே டைரெக்டாக வந்து நடத்தினாராம். ஏன்னா அவர் பின்னணி என்னென்னா, அவர் படித்த இது அவர் 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 அந்த வளர்ந்த கலாச்சாரத்தில் ஒரு ராஜா மறிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக அவனை கொண்டாடுவாங்க. அவன் சின்ன ஒரு இந்த டூட்டன் காமன் பற்றிலாம் நீங்கள் ஹிஸ்ட்ரி பாருங்களா, அவர் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் இறந்துட்டார். இத்தனைக்கும் ரொம்ப ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கு போட்டிருந்த செருப்பு இருக்குல்ல, அந்த தங்கத்தில் தான் ஒரு செருப்பு இருக்குதான். அந்த செருப்பு வந்து ஒரு செருப்பு ஒரு மாதிரியும் இன்னொரு செருப்பு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் அந்த மாற்றுத்திறனாளி மாதிரியான ஒரு ஆள் அப்படின்றத இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இந்த இதெல்லாம் கிடையாது. ஆனால் அவருடைய பரியல் பண்ண இடத்துல அவ்வளோ செல்வங்களை புதைச்சி வச்சுருக்காங்க, அவ்வளோ இது காரியங்களை வச்சுருக்காங்க, அவ்வளோ பெரிய விஷயங்களை அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஒரு கலாச்சாரத்தில் இருந்து வளர்ந்தவர் மோசே. இப்போ மோசே இறக்குறாரு, அதில் கூட ஒரு குறை வந்துடக்கூடாதுல்ல. ஒரு வேளை நான் பார்வனாக இறந்துருந்தா இன்றைக்கி ஒரு இந்த கிங்ஸ் வேலியில் ஒரு இடம் கிடச்சிருக்கோம், அங்கெல்லாம் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தா தேவனே வந்து அந்த பரியல் சர்வீஸை நடத்தி வைக்கிறாரு. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு பெருமை இல்லை, எவ்வளோ பெரிய மேன்மை இல்லை. அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இவன் கர்த்தரை நம்பி போயிட்டான், இவன் வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு யாரும் ஒரு குறையும் வந்துடக்கூடாது, எந்த நேரத்தில் வந்துடக்கூடாது, அது செத்தாலும் வந்துடக்கூடாதுன்றது தான் அங்கே மோசே. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, சில விஷயங்கள் ஆவிக்குரிய சத்தியங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ரொம்ப பேசிக்காக மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா, ஏன் கர்த்தர் அந்த சர்வீஸை நடத்தணும், எதுக்கு வந்து அதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதில் ஒரு முதல் காரணமே இதுதான். அந்த அவர் ஒரு பார்வனாக மறிச்சிருந்தாருன்னா எவ்வளோ ஒரு மகிமையாக நடந்திருக்கும், அதை விட பயங்கரமாக நடந்திருக்கும். கர்த்தர் வந்து செஞ்சார்னா பாவம் அவர் மட்டும் வந்து தனியாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாரா, பரம சேனை உள்ளே இறங்கியிருக்கோம் இல்லை. அந்த ஒரு காட்சியை யோசிச்சு பாருங்கள், அப்படி பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இடமா இருந்திருக்கும். அதை மறைச்சி அந்த சரீரம் வைக்கப்பட்ட இடத்த மறைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து மோசேவை கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். மோசேவை இவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார், கண்ணுக்குட்டியே கும்பிட்டவங்க இவங்க. கண்ணுக்குட்டி, அதாவது ஒரு காலமாட்டை கும்பிட்டா கூட ஏதோ ஒரு பராக்கிரமம். ஏன்னா ஆலஃப்ன்ற வார்த்தைக்கு அதான் வல்லமை, பராக்கிரமம் அவங்களுடைய முதல் எழுத்து. ஏதோ ஒரு நியாயம் இருக்குது, நியாயம் கிடையாது, அதில் ஒரு புரிஞ்சுக்க முடியுது, சரி ஏதோ பண்ணுறாங்கன்னு. கண்ணுக்குட்டி ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா, ஆனால் அவன் இதுதான் எங்களை கூப்பிட்டு வந்துச்சுன்ட்டான். இது கண்ணுக்குட்டியை கும்பிட்டவன் மோசேவை கும்பிட மாட்டானா என்ன? அதனால் கர்த்தர் அதெல்லாம் ஒழிச்சிட்டார். இப்போ அடிச்சுட்டு வேகமாக போகிறார். கிதியோன் சம்பவத்தை நீங்கள் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். மீதியானவர்கள் கையிலேருந்து கிதியோன் எப்படி அந்த ஜனங்களை மீட்டார். இங்கே இவர் சொன்ன ஒரு 6 பேரை சொல்கிறாரு, 6 உதாரணங்களை 6 நபர்களை இங்கே காமிக்கிறார். கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாம்வேல், அப்புறம் 7வது தீர்க்கதரிசிகள் லிஸ்ட்டு போட்டால் அதுக்கு பேஜே பத்தாதுன்ட்டு நான் சொன்னேன். ஏன் வந்து சில விஷயங்களை ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க, ஏன்னா அது மை காஸ்ட்லி, அதோடைய அந்த தோல் சுருள்கள் காஸ்ட்லி, அதுக்கு பெரிய செலவு இருக்கும், பெரிய ஸ்கில்ஃபுல் ப்ராசஸ் இருக்குது, நிறையான விஷயங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக இதெல்லாம் எழுதுகிறாங்க. இப்போ தீர்க்கதரிசிகள் மொத்தமாக போட்டார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிதியோன் பொழுது மீதியானியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடந்த அந்த யுத்தத்திற்கு அந்த மீதியானியர்கள் கையிலிருந்து கர்த்தர் வந்து இந்த ஜனங்களை மீட்டார் அப்படின்றதுக்கு உதாரணமாக கிதியோனை ரெஃபர் பண்ணுறாரு. மீதியானியர்கள் கிட்டத்தட்ட 1,35,000 பேருக்கு மேலே இருக்கிறான். இந்த 1,35,000 யுத்த வீரர்கள்னு போட்டிருக்கு. நீங்கள் வாசிச்சு பாருங்கள், இதுதான் ஹோம் ஒர்க்கு.
நியாயாதிபதிகள் ஃபுல்லுக்கு போயிட்டு வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் வாசிக்கும் பொழுதே நம்ம மண்டைக்கு மேலே ஒரு ஒளிவட்டமே வந்துடும். நம்மளுக்கு விசுவாசம் பலப்பட்டுரும். பழைய ஏற்பாடுலாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அது வாசிக்கவே நமக்கு இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்ரா அப்படின்ட்டு நமக்கு, ஏன்னா உதாரணங்கள், அது எல்லாமே நமக்கு உதாரணங்கள், ப்ராக்டிக்கலாக நடந்த காரியங்கள். டாக்டரினா நம்ம புதிய ஏற்பாடில் வாசிக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான செஷனு பழைய ஏற்பாடில் நம்ம வாசிக்கிறோம். இந்த 1,35,000 பேரை ஒரு யுத்த வீரர்களை அடிச்சுன்னா அட்லீஸ்ட் 1,35,000 ஒரு வீரர்களாக இங்கேயும் இருக்கணும். அப்போ தான் ஒரு ஈக்குவலான ஒரு சமமான ஒரு போராக இருந்திருக்கும். இங்கே எவனுமே யுத்த வீரரே கிடையாது. 300 சாதாரண நபர்கள் பானை தீவெட்டி தூக்கிட்டு போகிறான். கத்தியும் கடப்பாரையும் கூட எடுத்துகிட்டு போகல. அட்லீஸ்ட் ஒரு மண்வெட்டியை கூட கொண்டு போகல. பானையும் தீவெட்டியும். தீவெட்டினா அது என்ன நின்று 10 மணி நேரமாக எரிய போகுது. கொளுத்துனா எவ்வளோ நேரத்தில் அணைஞ்சிட போகுது. அன்றைக்கி என்ன அந்த எண்ணெயும் போது அந்த கொழுப்புகள் வச்சு தான் அவங்க எரிவிப்பாங்க. எவ்வளோ நேரம் எரிஞ்சிட போகுது? அது மிஞ்சி போனால் 1 மணி நேரம் எரியுமா? 1 மணி நேரத்தில் எத்தனை பேரை வந்து சூன்னு கொசு விரட்டுற மாதிரியே விரட்டிகிட்டு இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. 2 ஆட்டினா விழுந்து போச்சு. அதை வச்சு சண்டையே போட முடியாது. தீவெட்டி வச்சு சண்டை போட முடியும்? பானையை வச்சு சண்டை போட முடியுமா? இருக்கிறதுலே ரொம்ப ஃப்ரெஜைல் பானை தான். வாங்கிட்டு நான் அப்படி தான் சின்ன வயசில் சும்மா இல்லாமல் ஒருத்தர் பானை வந்து நிறையா எடுத்துகிட்டு போனார் வைக்கிறதுக்கு. இந்த ஊருக்கு வந்த புதுசில் கூடையில் ஃபுல்லும் பானையை வச்சு எடுத்துகிட்டு போகும்போது வாயை சும்மா வச்சுட்டு இல்லாமல் இவ்வளோ பானை எடுத்துகிட்டு போகிறாரு, கீழே விழுந்துடாதான்னு கேட்டேன். டப்புன்னு விழுந்து போச்சு மொத்தமாக. அப்போ என்ன ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன். எனக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய, அதாவது ஃபுல்லும் வண்டி ஃபுல்லும் பானை வச்சுருக்கிறாரு, கீழே விழுந்துடாதான், அப்படியே உடஞ்சி போச்சு. அந்த ஹவுஸ் ஓனர் அந்த ஆண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னைய வாடா எப்பா உன் வார்த்தை அவன் அந்த ஆள் காதில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் நீ அப்படின்ட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த பானையும் தீவெட்டியும் வச்சு அங்கே யுத்தம் பண்ண போயிருக்காங்க. கடைசியில் பார்த்தா யாரா போனான்னு பார்த்தா வெறும் 300 பேர் போனான். 300 பேரில் ஜெயிச்சிட்டான். 300 பேரும் இவங்க ஜெயிக்கிறாங்க. மீதியானியர்கள் கையிலேருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கற்றுக் கொடுக்குறாரு. பாராக்குடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். பாராக் வந்து அந்த கானானியர்கள் கையிலிருந்து கர்த்தர் எப்படி இஸ்ரேலர்களை காப்பாற்றினார் அப்படின்றதுக்கு இந்த பாராக்கினுடைய சம்பவத்தை உதாரணமாக பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதுலேயும் அந்த சிசராவை வச்சு ஒரு பொம்பளை என்ன பண்ணிடுச்சு, ஏமா கொஞ்சம் இவருக்கு பயந்துட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கான் அந்த ஆள். இதெல்லாம் சும்மா ஒரு கதையாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பாருங்கள். ஃபோனை தேய்க்கிறதுக்கு இந்த நேரத்தில் இந்த இதெல்லாம் வாசிச்சு பாருங்கள். போயிட்டு அவன் ஓடிட்டு போய்கிட்டு இருக்கவன், ஏமா அவன் குடிக்க தண்ணி கொடுன்னா அந்த அம்மா இரு உனக்கு பாலே தரேன்ட்டு நல்லா அவர் பால் குடித்த போதையில் படுத்து தூங்கிருக்காரு. ஒரே அடி ஆணி வச்சு, டென்ட்டு அடிக்கிற ஆணி வச்சு அடித்து மண்டையை பொழந்துருச்சு. அதில் என்ன எனக்கு சிரிப்புனா, அவன் செத்தான்னு இருக்கும். ஏன்டா ஆணி வச்சு அடித்தா சாகாமல், இந்த நம்ம ஊரில் இந்த நாடகத்துலலாம் போடுவாங்க, காமெடியாக போடுவாங்க, புல்லட் எடுத்து ஷூட் பண்ணதுக்கப்புறம் தலையில் புல்லட் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 10 டைலாகை பேசிட்டு சாவாங்க. அது மாதிரி இவர் வந்து ஆணி அடித்தாங்களாம், உடனே அவன் செத்தான். பைபிளில் பயங்கரமாக எழுதியிருக்காங்கடா அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ஆணி அடித்தா சாகாமல் என்ன பண்ணுவாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க, ஆணி அடித்தா அவன் செத்தான்னு இருக்கும். அப்போ கானானியர்களுக்குரிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து சிம்சோன் குறித்து நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலேருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் சிம்சன் மூலமாய் கர்த்தர் எப்படி ரட்சிப்பை உண்டு பண்ணார் இஸ்ரேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இடையான அந்த யுத்தத்தில் கர்த்தர் எப்படி சிம்சோனை பயன்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதில் இன்னும் கூடவே தெளிலாலும் நம்ம சேர்த்துக்கணும். அந்த தெளிலால் மூலமாக தான் மொத்தமாக கெட்டு போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு, பின்னேறி போகிறதுக்கு, நம்ம வந்து உருப்படாமல் இருக்கிறதுக்கு தெளிலால் மாதிரி சில காரியங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முதல்ல தூக்கி விட்டு எறியணும். அதனால் விசுவாசத்தை குறித்து இந்த சிம்சோன் சம்பவம் நமக்கு போதிக்குது. அடுத்தது யெப்தாவை பற்றி இங்கே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து இந்த காரியங்கள் இருக்குது. அம்மோன் புத்திரர் கையிலிருந்து கர்த்தர் எப்படி இஸ்ரேலர்களை காப்பாற்றினார் அப்படின்றத யெப்தாவின் சரித்திரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. அடுத்தது தாவீதுன்ட்டு மென்ஷன் பண்ணிடுறாரு. 1 சாமுவேல் 2 சாமுவேல் முழுக்க தாவீதின் கதைகள் தான். அவர் என்னென்ன பண்ணார், 1 to 1 கோலியாத்துன்ற ஒரு மனுஷன் கூட 1 to 1 எப்படி சண்டை போட்டார். அதுக்கப்புறம் அந்த 1 to 1 மாதிரி அவர் எங்கே சண்டை போட்டார்ல, அவர் யுத்த வீரனாக இருக்கிறாரு, பயங்கரமான ஆளாக இருக்கிறாரு. ஆனால் அந்த நேரடியாக வந்து ஒரு மனுஷன் கூட சண்டை போட்ட மாதிரி எங்கேயுமே இல்லை. சவுல் கூடலாம் அவர் சண்டையே போடலை. வேறு யாருக்கூடையும் அவர் தன்னுடைய எதிர்த்தவங்க யார்கிட்டையுமே நேரடியாக போயிட்டு
நின்று கத்தியை தூக்கிட்டுலாம் ஒன்றும் சண்டை போடவும் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 1-to-1 எப்படி நடந்துச்சு 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு கூழாங்கல்களை எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஜெயண்ட்டை அடித்து காலி பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின்படி பார்த்தீங்கன்னா கோலியாத்து கிட்டத்தட்ட 9 அடி இருந்தார்னா, கிட்டத்தட்ட சவுல் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு மேலே இருப்பார். ஏன்னா சவுலினுடைய தோள்பட்டைகளுக்கு கீழே தான் சமஸ்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. சவுலும் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. சவுளுடைய ஈட்டியை பற்றி நான் சொல்லியிருக்கேன்ல, சவுளுடைய ஈட்டி எறிதலில் அவருடைய ஈட்டி வந்து எப்படின்னா அந்த நெசவு தொழிலாளர்கள் வந்து அந்த படைமரம் இருக்கும், அது இழுத்து அடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குமா சவுளுடைய ஈட்டி. அந்த கோட்டை சுவர்கள் இந்த கதவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடஞ்சிருமா. சவுளுடைய பராக்கிரமத்தில் சவுல் வந்து ஈட்டி எடுத்து அடித்தாப்புலனா அந்த செவரெலாம் அந்த கதவுகள்லாம் உடஞ்சிரும். சில சரித்திரங்களில் அதை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த கோலியாத்தை வந்து நின்றவொடனே சவுல் வந்து எந்திரிச்சு நின்றாலே ஒரு கிட்டத்தட்ட தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஒன்றும் பெரிய விஷயம் தெரியும், ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கார். கோலியாத்து ஒரு நல்ல ஒரு ஜெயண்ட் மாதிரி இருந்தார்னா, சவுலும் ஓரளவுக்கு இருந்திருப்பார். ஈட்டியத்துக்கு ஒன்று விட்டுருந்தாருனா அட்லீஸ்ட் 2 ஸ்டெப்பு அவன் பின்னாடி தெரித்து ஓடி இருப்பான். அவங்களில் கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஆனால் இவர் அதை செய்யலை, ஏன்னா விசுவாசம் இல்லை. அது மாதிரி தாவீது போனார்னா அவர் வந்து ஒரு 4ஆம் கிளாஸ் பையன் சும்மா அப்படியே இதை கட்டிக்கிட்டு அப்படியே உருட்டு ஏதோ போனார்னு அப்படி கிடையாது. அவரை கோலியாத்தை கொண்டுட்டு வரும்போது அவன் யுத்த வீரன்ட்டு அவரை பாராட்டி பாடுறாங்க. ஒரு சிங்கத்தை கொல்றாரு, கரடியை கொல்றாருனா ஒரு சாதா குழந்தை செய்யாது. 17 வயசு ஒரு நல்ல ஒரு வாலிபன். அவர் வந்து ஏன்னா தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை மொற்றத்தையும் காப்பாற்றின ஒரு மனுஷன். கண்டிப்பாக அதை செய்யக்கூடிய இருந்திருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி கோலியாத்தை பார்க்கும்போது தாவீது ஒரு சாதாரண ஆள் போல் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சார். அது எப்படி நடந்துச்சுன்றது நமக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் போயிட்டு அதெல்லாம் வாசித்து பாருங்கள். சாமுவேலை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் சாமுவேலுடைய சரித்திரம் நமக்கு வருது. அப்போ இவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செஞ்சாங்க. தீர்க்கதரிசிகள் அப்படின்னு போட்டிருக்கு. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். இதில் வரத ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் சரித்திரத்துலேயும் 4ஆம் புஸ்தகத்துலேயும் நீங்கள் ஏன்னா இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இதில் இருக்கிறது தான் 4ஆம் புஸ்தகத்தில் நமக்கு திரும்ப வரும். இதுதான் ஹிஸ்ட்ரி. இதில் வர்றது எல்லாமே வந்திருக்கும். இப்போ 33ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜ்யங்களை ஜெயித்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வசனம் சொல்லி நம்ம அதை போய் பார்த்தோம்னா ரொம்ப கிட்டத்தட்ட இதுக்கே நமக்கு ஃபுல் டே சர்வீஸ் மாதிரி ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே நம்ம சர்வீஸ் நடத்துகிற மாதிரி ஆயிரும். அவ்வளோ விஷயங்கள். ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சு பாருங்கள். என்னென்ன ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, எப்படிலாம் அவங்க எல்லாவற்றையும் மேற்கொண்டாங்க, எல்லா ராஜாக்களையும் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்றத பாருங்கள். நீதியை நடப்பித்தார்கள். விசுவாசத்தினால நீதியை நடப்பித்தாங்க. தாவீதை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்படியே போட்டிருக்கு. அவர் நீதியை நடப்பித்தார், ஜனங்களுக்கு நீதியை நடப்பிச்சார். அப்போ விசுவாசத்தினால தான் அதை செய்கிறாரு. வாக்கு தத்தங்களை பெற்றாங்க. முன்னாடி முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை எப்படி யோசுவா காலத்தில் அவங்க பெற்றுக்கொண்டது போல் வாக்கு தத்தங்களை பெற்றாங்க. சிங்கங்களின் வாய்களை அடைத்தாங்க. யாரை பற்றி சொல்லுது? தானியலை பற்றி சொல்லுது. தானியலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22-23 அதை பற்றி ரொம்ப தெளிவாக நமக்கு போடப்பட்டிருக்கு. அப்போ சிங்கங்களின் வாய்களை விசுவாசத்தினால அடைச்சாங்க. அக்கினியின் உத்திரங்களை அவித்தாங்க அப்படின்னும் பொழுது 34ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. அதை வந்து நம்ம தானியலின் சரித்திரத்தில் அனனியா, மிஷாவேல், அசரியா இவங்களுடைய பாபிலோனிய பேராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இது வந்து நம்ம எபிரேய பேர்னா அனனியா, மிஷாவேல், அசரியா, இவங்க மூணு பேரும் எப்படி அக்னியிலேருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படின்றது போட்டிருக்கு. அடுத்தது பட்டயத்திற்கு தப்பினார்கள். எலிசாவின் சரித்திரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பலவீனத்திலிருந்து பலன் கொண்டார்கள். எசேக்கியா ராஜாவின் சரித்திரம் நமக்கு தெரியும். மறிக்க போகிறாரு, தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு, சாவ போகிற, அவ்வளோதான், ஒன் டைம் முடிஞ்சிச்சு, நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. இவர் வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறாரு. உடனே ஆண்டவர் அடுத்த காலங்களை கர்த்தர் கூட்டி கொடுக்குறாரு. அப்போ இந்த எசேக்கியா ராஜாவின் சரித்திரத்தை இந்த பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த சரித்திரத்தை நம்ம வாசித்தோம். யுத்தத்தில் வல்லவர்களானார்களாம். வல்லவர்களாய் இவங்க மாற்றினார் கர்த்தர். யுத்தத்தில் வல்லவர்களாய் கர்த்தர் மாற்றினார். அந்நிய சேனைகளை இவர்கள் என்ன பண்ணுறாங்க, முறியடித்தாங்க. மரித்தோர் உயிரோடு கூட எழுந்தாங்க.
35 எபிரேயர் 11:35 போட்டிருக்கு. எலியா காலத்தில் எப்படி ஸ்திரீ அவருடைய ஒரே மகனை இழந்து போகும்போது உயிரோடு எழுந்தது, அதை தான் இந்த இடத்துல ஸ்திரீ சாக கொடுத்த அப்படின்னு வந்த இடத்த அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ இவ்வளோ நாள் என்ன இவ்வளோ விஷயங்களையும் வெற்றியை மாத்திரமே, அதாவது அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் கேட்கப்பட்டது மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாமே விசுவாசத்தினால நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது சில பேர் அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் சில காரியங்களை இழந்திருக்கிறாங்க. எதற்காக? தாங்கள் பின்பற்றின விசுவாசத்திற்காக. அதையும் நம்ம பார்க்கணும். அவங்களுடைய அவிசுவாசம் கிடையாது, அவங்க விசுவாசிச்சு இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா, நீ என்னுடைய சொத்துக்களை கொள்ளையிடுறியா எடுத்துகிட்டு போ, என்னுடைய ஆஸ்திகளை நீ எடுத்துகிட்டு போறியா எடுத்துகிட்டு போ, எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போறியா எடுத்துகிட்டு போ, ஆனால் இந்த ஆண்டவரோட என்னிடத்துலேருந்து நீ என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க சாட்சியாக சொல்கிறாங்க. நேற்று கூட ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஒரு உண்மையாக நடந்ததை சம்பவத்தை சொன்னேன். 1887 உகாண்டா தேசத்தில் முதலாவது இரத்த சாட்சிகள் மறிச்சாங்க. அந்த ராஜா ஒரு பெரிய ஒரு கிங் இருந்திருக்கிறாரு. அவருக்கு அங்கே அந்த நேரத்தில் சுவிசேஷம் பரவி அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கான சில தண்டனைகளை கொடுக்குறாங்க. நீ எப்படி இன்னொரு தெய்வத்தை நீ வணங்கலாம், நானே ஒரு கடவுள், என்னை தான் நீ வணங்கணும், நீ எப்படி நீ பண்ணலான்ட்டு அந்த ராஜாவின் வேலையாட்கள் கூப்பிட்டு போய் இந்த ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தும்போது 2 இளைஞர்கள் என்ன பண்ணாங்களாம், அந்த ராஜா பார்த்து சொன்னாங்களாம், நீ அக்னியில் தூக்கி போடலாம், ஆனால் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். எதுக்கு? நீயும் உன்னை நம்பினவர்களும் நித்திய அக்னியில் போகாதபடிக்கு இந்த அக்னியில் நான் என்ன பண்ணுறேன், போய்க்கிறேன், பரவாயில்ல. இப்போ என்ன மிஞ்சி போனால் நான் சாக போகிறேன், அவ்வளோதானே, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதை நான் செய்யலை அப்படின்னா நீயும் ஜனங்களை என்ன பண்ணிடுவீங்க, அக்னியில் போயிடுவீங்க, நித்திய அக்னியில் போயிடுவீங்க. இதை நான் செய்கிறேன், நீயும் உன் ஜனங்களும் காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 இளைஞர்கள் தானாக முன் அந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்றைக்கும் கம்பாலால் அதுக்கான நினைவு சின்னத்தை நம்ம பார்க்கலாம். அந்த பெரிய ரிவைவல் அதுக்கப்புறம் வந்துச்சு, ஜனங்கள்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் இப்போ இவ்வளோ நேரம் நமக்கு இந்த வெற்றியை மாத்திரம் நமக்கு வந்திருக்கு. அவங்க மறிச்சவங்க உயிரோடு எழுந்திருக்காங்க, ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க, பெரிய கொள்ளையிட்டாங்க, எல்லாவற்றையும் இந்த வெற்றியை மட்டும் நமக்கு பார்க்குறோம். அடுத்தது இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா அவங்க வாதிக்கப்பட்டாங்க. எதுக்கு? தங்களுடைய விசுவாசத்திற்காக அவங்க வாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, நிறையா காரியங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, நிறையா காரியங்களை ஜெயிக்க முடியும், நிறையா காரியங்களை மேற்கொள்ள முடியும், எல்லாம் உண்மைதான், சத்தியம்தான். ஆனால் இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் வாதிக்கப்படணுன்னாலும் அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அது கேட்கும்போது நமக்கு சூப்பராக இருக்குது, இது கேட்கும்போது என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் நம்முடைய விசுவாசத்திற்காக எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கணும். ஏன்னா மிஞ்சி போனால் இம்மைக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம்தான் இவங்க என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் மறுமையை நம்ம இடத்துலேருந்து எடுத்து போட முடியாது, அந்த நிரந்தரத்தை நம்மிடத்துலேருந்து எடுத்து போட முடியாது. அடுத்து என்ன போட்டிருக்கு? 36ஆம் வசனம், வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவிச்சாங்க, கல்லெறியுண்டாங்க. எரேமியா தீர்க்கதரிசி அப்படி தான் மறிச்சார், கல்லெறியுண்டு தான் அவரை சாகடிச்சாங்க. அடுத்தது வாளால் அறுப்புண்டார்கள். ஏசியா தீர்க்கதரிசியை அப்படி தான் அவர் மறிச்சார். நம்ம பார்க்குறோம் தீர்க்கதரிசிகள் பார்த்தா பயங்கரமாக இதெல்லாம் பயங்கரமாக நடக்குதுன்னு, ஆனால் அவங்க தங்களுடைய விசுவாசத்துக்காக தங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாங்க. ஏசியா தீர்க்கதரிசியை வாளால் அறுத்து தான் அவரை சாகடிச்சாங்க. அப்போ வாளால் அறுப்புண்டாங்க. அப்புறம் பரீட்சிக்கப்பட்டாங்க, பெரிய பெரிய சோதனைகள், டெம்ப்ட்டு வார்த்தைகள்னால. நீ கர்த்தரை விட்டு விலகிட்டினா, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அப்புறம் தேசம் 2ஆக பிரிஞ்சிருச்சு, ரெகொபெயாம் 2ஆக பிரிஞ்சிருச்சு. இதில் அது வடக்கு ராஜ்யம் இஸ்ரேல் ராஜ்யம் பார்த்தீங்கன்னா 19 ராஜாக்கள் வராங்க, யூதாலையும் 19 ராஜாக்கள் வராங்க. இதில் யூதாவில் சில பேர் நல்லவங்க வராங்க, சில பேர் தாவீதுடைய வம்சத்தில் வந்தவங்க, சில பேர் தாவீதை போல் இருக்கிறாங்க, சில பேர் தான். ஆனால் இஸ்ரேல் ராஜ்யத்தில் வடக்கு ராஜ்யத்தில் முழுக்க அந்த 19 பேரும் மோசமானவனுங்க தான், எவனுமே நல்லவங்க கிடையாது. இதில் பைபிளில் இன்னும் நல்லா போட்டிருக்கு என்னென்னா,
ஒரு ராஜாவை சொல்லிட்டு அடுத்த ராஜாவை சொல்லும் பொழுது அவனை விட இவன் மோசமானவனாக ஆகிட்டான்னு சொல்கிறோம். அடுத்து வரவனை வரும்போது இவனை விட இவன் ரொம்ப மோசமானவன் ஆகிட்டான். அடுத்து ஒவ்வொன்றுத்தையும் அப்போ 19 முறை அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு கட்டத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை பார்த்து நீ வந்து உன் விசுவாசத்தை விட்டு விலகு, உனக்கு நான் நிறைய வெகுமதிகளை தரேன் அப்படின்னும் பொழுது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி இருந்தால் வேலை அதான் செஞ்சிட்ருப்பான். இன்றைக்கி பாசஸ் மீட்டிங்கு நடக்குது பாருங்கள், அவனெல்லாம் வச்சு குடிமையாக இருக்கிறான் போல் கோபம் வருது. அந்த அளவுக்கு பயங்கரமாக அரசியல் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு எங்கள் ஸ்டேஜில் ஒரு காலத்துலலாம் ஊழியக்காரங்களே மேலே ஏற்ற மாட்டாங்க, ஸ்டேஜில் ஏற்றவே மாட்டாங்க. இன்றைக்கி கட்சிக்காரனை கொண்டு வந்து மேலே நிற்க வச்சுட்டு இவர் நம்மளை காப்பாற்றுவார், மண்ணாங்கட்டி போட்டு உதைக்கணும் இவங்களெல்லாம். அந்த அளவுக்கு இருக்குது. யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, கர்த்தர் தான் காப்பாற்றுவார். கர்த்தர் ஒருத்தரை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க, போஸ்டர்லாம் அனுப்பிச்சி வச்சாங்க. நான் ஐயோ வரலன்ட்டேன். என்ன எவ்வளோ பெரிய சான்ஸு, சபாநாயகர்லாம் வராரு, நீ என்னப்பா பிரசங்கம் பண்ண வரமாட்டேன். எவனை வந்தாலும் நான் வரமாட்டேன், யார் வந்தாலும் நான் வரமாட்டேன். நீ பாசஸ் மீட்டிங் நடத்துலையா வரேன், இந்த மாதிரி மீட்டிங்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். உனக்கு சின்ன வயசு, உனக்கு எவ்வளோ பெரிய திமிரா நீ பேசுகிறேன், நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு அதுக்கு பற்றி கவலையே கிடையாது, இதுக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு. அட்டன் பண்ணவே மாட்டேன், இதில் பிரசங்கம் பண்ண வேறு வரணுமா, நான் வரமாட்டேன் போயா அப்படின்ட்டேன். அந்த மாதிரி இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகளை கூறுறான். அதான் டெம்ப்ட்டு இந்த இடத்துல போட்டிருக்குல்ல, இந்த வசனம் சொல்லுதில் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்களா, அவங்க பரீட்சிக்கப்பட்டார்கள்ன்ட்டு இருக்கு. ஆனால் டெஸ்ட்டு கிடையாது, டெம்ப்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கொடுத்து ஆசை வார்த்தைகளை காமிச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்கள இழுக்கிறாங்க. அப்போ அதுக்கு நோ சொல்கிறதுக்கும் விசுவாசம் வேணும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நோ சொல்கிறதுக்கும் விசுவாசம் வேணும். அப்போ பட்டயத்தினால வெட்டப்பட்டு மரித்தார்கள். அடுத்தது எல்லா விதமான குறைவுகளையும் எல்லா விதமான உபத்திரவத்திலையும் அவங்க தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. சிதறடிக்கப்பட்டாங்க. கடைசியாக தான் வருது 38 வசனத்தில், சிதறடிக்கப்பட்டாங்களாம். அவங்க சிதறடிக்கப்படும் பொழுதும் கூட மீண்டுமா இந்த தேசத்தில் நான் கட்டி எழுப்பப்படுவேன் அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. கடைசியாக 39:40 பார்த்தீங்களா, இவர்கள் எல்லாரும் இந்த இடம் இப்போ 38 வசனத்தில் இவங்க பற்றி ஒரு சூப்பரான ஒரு இது இருக்குது. அதாவது இவங்களாம் நம்மளும் சேர்த்து தான். என்னென்னா, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இல்லை. இவங்க உலகத்துக்கு பாத்திரமாய் இல்லைன்னு வரல, உலகம் இவங்களுக்கு பாத்திரமாய் இல்லை. அப்போ யார் எதை விட சிறந்ததுன்றதுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு அந்த டம். இவங்களுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம், இவங்க விசுவாசம் பெரிய விசுவாசம், இவங்க விசுவாசம் பலத்த விசுவாசம். இந்த உலகம் இவங்களுக்கு பாத்திரம்லாம் கிடையாது. அதுக்கு உலகம் இவங்களுக்கு தகுதி, இது வேஸ்ட்டு அப்படின்றத ரொம்ப மென்ஷன் பண்ணிட்டு, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவர் மூலமாய் வர அந்த ரட்சிப்பையை இவங்க நேரில் பார்க்காம போயிட்டாங்க. அவர்களை நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக. இப்போ இவங்கெல்லாம் நேரில் பார்க்கல, ஆனால் இவங்க விசுவாசித்தாங்க. ஏனோக்கெல்லாம் கர்த்தர் என்ன பார்த்தாரு, ஆனால் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார், தேவனுடைய பிரசன்னத்தில் அடைஞ்சிட்டாரு. இப்போ நடந்த எல்லாமே, இவங்க காரியங்கள் நடந்த எல்லாமே வரப்போகிற மேசியாவை விசுவாசித்து இவங்க இதெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனால் நாம் பூரணராக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்போ நமக்கு நடந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு விசுவாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிமை. ஏன்னா கர்த்தரை நம்ம வந்துட்டார், அவரோட ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. இதை விசுவாசித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும். அதான் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற. எவ்வளோ சாட்சிகள் பாருங்கள், கர்த்தருடைய சிருஷ்டிப்பில் துவங்கி இந்த தீர்க்கதரிசிகள் வரைக்கும், அவங்க காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் சொல்லி, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு, அவசரமாக இல்லை, பதறிக்கிட்டு இல்லை, பொறுமையாக. விசுவாசம் ஒரு பெரிய பொறுமையை தரும், பதட்டத்தை தராது.
கர்த்தர் வாழ்க்கையில் இதை செய்ய போகிறாருன்னா, ஐயோ இப்படி செய்ய போகிறாரா, ஆச்சாக்கம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன்ட்டு திடீர்னு சொல்லிட்டா எனக்கு என்ன திடீர்னு ஒரே நேரத்தில் இவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போட்டால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பதட்டத்தை தராது விசுவாசம். விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, அது காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம பின்பற்றி நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியும். அடுத்தது 12ஆம் அதிகாரத்தை நம்ம அடுத்த வாரத்திலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.